வணக்கம். இன்றைக்கி ஹோட்டலில் கிடைக்கிற டேஸ்ட்டில் சோயா சங்க்ஸ் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சோயா சங்க்ஸை நல்லா கழுவிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துருக்குறேன். அடுத்த அடுப்பில் சட்டி வச்சு காஞ்சதும் கொஞ்சம் நல்ல மிளகு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சமாக ஜீரகம், 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 4-5 முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு நல்ல மணம் வர வரைக்கும் வறுத்தெடுத்துடணும். தீயை நல்லா குறைச்சி வச்சே வறுத்து விடணும், இல்லைன்னா கரிஞ்சிரும். மசாலா பொருள் எல்லாம் வறுத்ததை நல்லா ஆற விட்டுடலாம். அடுத்து ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 7-8 பல் பூண்டு, 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன். நம்ம வறுத்த மசாலா பொருளையும் இஞ்சியும் பூண்டையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துவிடணும். பாருங்கள், நைட்டு ஃபுல்லாக ஊறினா சோயா சங்க்ஸ் இருக்குது. அதில் தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்து வச்சுடணும். அடுத்து அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் விட்டு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி அதில் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயத்தை நீல வாக்கில் தான் வெட்டி சேர்த்துருக்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கி கிடச்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை சின்ன சின்னதாக வெட்டி அது கூட சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்தது நல்லா கிளறி கொடுத்துடலாம். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வெந்து கிடச்சது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துடலாம். மசாலா பொருளெல்லாம் சேர்த்ததும் தக்காளி வெங்காயத்து கூட நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலா பொருளுக்கு பச்சை வாசனை லைட்டாக இருக்கும். அது போன பிறகு 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலாலாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது அடியில் பிடிக்கும். அதனால் கொஞ்சம் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும், இல்லைன்னா அந்த நடுப்பகுதியிலலாம் நல்லா அடியில் பிடிச்சிரும். மசாலாலாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோயா சங்க்ஸ் எல்லாம் தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு இது கூட சேர்த்துடலாம். இப்போ மசாலா சோயா சங்க்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும், நல்லா இருக்காது. தண்ணி அளவாக இருந்தால் தான் அந்த கிரேவி பதம் நல்லாயிருக்கும். சோயா சங்க்ஸ் மசாலா தண்ணி எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேக விட்டு எடுக்கணும். அடுத்து மூடியை திறந்து பார்த்தா மசாலாலாம் சோயா சங்க்ஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ இதை மறுபடியும் நல்லா கலந்து விடணும், இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு கொஞ்ச நேரம் கூட நல்லா வேக விட்டுடலாம். அடுத்து மூடியை திறந்து பார்த்தா சோயா சங்க்ஸ் நல்லா வெந்து மசாலா எல்லாம் அப்சர்வ் பண்ண தொடங்கினதும் தேவையான அளவு உப்பு போட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேக விடணும். உப்பு போட்டதும் ஃபுல்லாக நல்லா ஒரு கொதி வர்றது வரைக்கும் நல்லா வேக விடணும். உப்பு நல்லா மிக்ஸ் ஆகி தண்ணியெல்லாம் வற்றி கிரேவி பதம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது தோசை, சப்பாத்தி, புலாவ் எல்லாத்து கூடயும் நல்லாயிருக்கும். நன்றி.